ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சட்டமன்றம்ங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் சிஎம்கான எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த சோனியா அகர்வால் அடுத்த ஆட்சியை நாம தான் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஆளுங்கட்சியை சார்ந்த துர்கா அப்படிங்கிற நபரை கொலை பண்ணவும் முடிவு பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவரு ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான நபரு. அவரு ஜெயில இருக்கிறதுனால ஜெயில வச்சியே அவரோட சோழியை முடிக்க சோனியா அகர்வால் பிளான் பண்றாங்க. அவரை சோழியை முடிக்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ள ஆளை செட் பண்ணி அனுப்புறாங்க. பட் அந்த ஆட்களை எல்லாரையும் ஹீரோ அடிச்சு துவம்சம் பண்ணிருந்தாரு. துர்காங்கிற நபரை காப்பாற்றவும் செய்தாரு. அதனால துர்காவும் ஹீரோவும் ஃப்ரெண்ட் ஆகிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆளுங்கட்சி அவங்களோட அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இலீகலா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் மெஜாரிட்டி இல்லாதனால யார் பக்கம் சுயேட்சையான எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த சிஎம்மா ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்காக ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் அடுத்த ஆட்சியை நாம தான் அமைக்கணும்னு போட்டி போடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் கடத்தி கொண்டு போயிருந்தாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, ஹீரோ எதுக்காக நிறைய எம்எல்ஏவை கடத்தினாரு, அவரோட நோக்கம் என்ன, கடைசியில ஆட்சியை அமைச்சது யாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அரசியல்வாதிகள் அவங்களோட பதவி ஆசைக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க, மக்களை ஏமாத்தி எப்படிலாம் ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் படத்துல ரொம்ப டீட்டெயில்டா காமிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோ எம்எல்ஏக்களை கடத்தும் போது அடுத்து என்ன நடக்குமோங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள வருது. அந்த அளவுக்கு அந்த சீனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்க. படத்துல துர்கா யாருங்கிற ட்விஸ்டும் சூப்பரா இருக்கு. அரசியல் வாழ்க்கையில ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத படத்துல நீட்டா காட்டியிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுவாரஸ்யமா இருக்கு. ரவி பிரசரோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிஜிஎம் நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. படத்தோட ஹீரோ அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அவரோட சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு அரசியல்வாதியோட பிளாஷ்பேக் ஸ்டோரி வரும். அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமா இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல துர்காங்கிற நபருக்கு நிறைய பில்டப்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட கேரக்டரை ரொம்ப டம்மியா ஆக்கிட்டாங்க. சொல்ல போனா படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. படத்தோட கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஏதோ படத்தை முடிக்கணுமே முடிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை வேணு மதிகண்டி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இந்திரசேனா, சோனியா அகர்வால், ராஜேந்திர பிரசாத் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான பொலிட்டிக்கல் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.